வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் நம்முடைய டைப்பிங் ஸ்கில்லை ஆட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட்டில் டைப்பிங் ஸ்கில்லில் ஆட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் எங்கிட்ட ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்குதுங்க. பட் ஆனால் நான் இப்போ தான் டைப்பிங் ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறேன், எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைப்பிங் ஸ்கில்லில் எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த ஒரு இசேவை மையத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா வீட்டில் இருந்தபடியே அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் அவங்களுடைய டைப்பிங் ஸ்கில்லை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் கூகுள் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன் வேலை வாய்ப்பு அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் லாகின் பண்ணுற இடம். இந்த இடத்துல எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வாங்குறப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சென்டரில் எழுதி கொடுப்பாங்க, ஒரு சில சென்டரில் கேட்டால் தான் எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் கேட்க மறந்து அவங்க எழுதி கொடுக்கவும் மறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட என்ன இருக்காது, யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்காது. அப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்ககிட்ட உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண அந்த கார்டை கேட்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அனுப்ப சொல்லி கேட்பேன். இந்த மூணு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கில்ல ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதனால நான் என்னோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த ஏரியா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டைப்பிங் ஸ்கில்ல ஆட் பண்ண போகிறோம். அதனால ஆட் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இந்த விண்டோக்குள்ள வரும். இதில் ஸ்கில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் செலக்ட் எனி ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டைப் ரைட்டிங் கிளிக் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் தமிழ் டைப்பிங்க, இங்கிலீஷ் டைப் பண்ணுங்க இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் லோயரா இல்லை ஹையரான்னு கேட்கும், நீங்கள் எதுவும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்ததான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்களா அந்த சர்டிஃபிகேட்டோட மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு 3 லெட்டர் இருக்கும். அந்த 3 லெட்டரையும் சேர்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம். டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டு அது அப்படியே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அது எதுவும் மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ணாதீங்க. அடுத்ததான் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இதாகிடுச்சு. அடுத்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து பிரிண்ட் எடுக்கணுமான்னு கேட்கும். ஆமாம் பிரிண்ட் வேணும்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் டைப்பிங் ஆகட்டும், இங்கிலீஷ் டைப்பிங் ஆகட்டும், லோயர் ஆகட்டும், ஹையர் ஆகட்டும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ண ரொம்ப ஈஸியானது. ஜஸ்ட் நம்மக்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் போதும். ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் நம்மளுடைய தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் முடிச்சுங்க உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வைங்க. ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற அந்த டைமில் என்ன நடக்குன்னா உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் முடிச்சுவீங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் தயவு செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட், அதாவது சர்டிஃபிகேட் வந்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் கார்டை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதனுடைய ரினிவல் டேட் முடிகிற டைமை நோட் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக ரினிவல் பண்ணிட்டு வாங்க. எப்போது ஒரு டைம் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கூட கிடைக்கலாம்.
ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டோட ரினியூவல் டேட்டை ஞாபகம் வச்சு ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது எப்பெல்லாம் என்னென்ன கோர்ஸ் முடிக்கிறீங்களோ, டைப்பிங் கோர்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆகட்டும், என்எஸ்எஸ்சி, எம்சிசி, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும் அதை உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பற்றின எந்த ஒரு விஷயமாகட்டும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும், இல்லை எனக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு நினைக்கிறீங்க ஆகட்டும், என்னை வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.